கோப்பைக்கு உரிமையாளர்களாக மாறி இருக்க டீம் வெப்ஸ்டாரை நான் இந்த நேரத்தில் வெல்கம் பண்றேன். வினர் ஆஃப் த டோர்னமெண்ட் டீம் வெப்ஸ்டார் கிளப்பை வந்து இங்க வருக வருக என வரவேற்கிறோம். இது எந்தவித தாமதம் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமா வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இவ்வளவு வெளிச்சத்தில் நம்ம பிரச்சனை பண்ணதே கிடையாது. ஒரு ஓவர் அந்த மாதிரிலாம் போயிடும். பட் இங்க நமக்கு நல்ல லைட்ஸ் இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல டிஐ லைவ்ல இருக்கிற நண்பர்களும் இங்கு இணைந்து கொள்ளுமாறும், பிகே அவர்களை இணைந்து கொள்ளுமாறும், அன்பு தம்பி ஹரிஹரனை இணைந்து கொள்ளுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கு இருக்கும் அனைத்து வீரர்களும் இப்படி முன்னாடி வந்து இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் சார்பாக அனைவரையும் வருக வருகென வரவேற்கிறோம். பிரசன்டேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வெல்கம் எங்களோட அன்பு அண்ணன் ராஜேஷ் அண்ணன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிடிகேல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு டோர்னமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் நாங்கள் என்னென்னலாம் செய்வோமோ அதே மாதிரி அந்த டோர்னமெண்ட்லேயும் எங்களுக்கு ஒரு நல்ல டோர்னமெண்ட் பண்ணண்டா, சூப்பராக பண்ணண்டா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. ஒரு சூப்பரான ஒரு டோர்னமெண்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. அதே போல் லைஃப்லேயும் அவர் கூட இணைந்து பயணிப்பதற்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயத்துக்கு வந்து கூட நிற்கிறாங்க. ஒரு அன்பு அண்ணனை வருக வருக என ஆல் ஸ்டார் குழுவின் சார்பாக வரவேற்கிறோம். அண்ணனுக்கு வந்து மரியாதை செலுத்துவதற்காக ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப்பிலிருந்து கோபி மற்றும் சுப்புராஜ் அவர்களை இங்கு அழைக்கிறோம். கோபி. டீம்மேட்ஸ் எல்லாருமே இங்க இணைந்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். டீம் வெப்ஸ்டார் டீம்மேட்ஸ். அப்பு பிரசன்டேஷன் போகுது. கொஞ்சம் எல்லாருமே முன்னாடி வந்துருங்க. அதாவது இது சைடில் இருக்க நபர்களும் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்கண்ணா. பிரசன்டேஷன் போகுது. கிளாஸ் கொடுக்கலாம். ஒரு கைத்தலை கொடுக்கலாம். பிரசன்டேஷன் செரிமனி. கமான் கைஸ், எல்லாருமே கொஞ்சம் குயிக்கா முன்னாடி அசம்பிள் ஆயிருங்க. அனைவருமே முன்னாடி அசம்பிள் ஆயிருங்க. ஃப்ரண்ட்ல வந்துருங்க எல்லாருமே. டீம் சென்னை 96 இன்னும் கொஞ்சம் நீங்க விரைவா இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் செஞ்சிருக்கோம். எங்களுக்கு வந்து நீங்க இப்போ உங்களுக்கு வேகமா வருவது என்று எங்களுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஸோ எல்லாமே லேர்னிங் தான். ஸோ அதனால இதுல இருந்தும் நீங்க நிறைய விஷயத்தை கத்துக்கலாம். சீக்கிரமா முன்னாடி வருமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். அதே போல வெப்ஸ்டார் அணியினரையும் மிக விரைவாக வருமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் நிறைய விஷயங்களை உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சம் வேகமா வாங்க. சிவானா ஆடியோ மட்டும் பார்த்துக்கோங்க. சிவானா ஓகே. மியூசிக் ஆனால் கொஞ்சம் மியூசிக் பண்ணுறோம், லைட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய வெல்கம் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் இந்த அளவுக்கு வந்து 10th இயர் வரலாம் வர்றதுக்கு மிகப்பெரிய முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய முருகன் ஃபவுண்டேஷன். அவங்க இன்னைக்கு நாளில் வர முடியல, ஒரு பிஸி ஷெடியூலில். அவருக்கு சமமாக வந்து இன்னொரு அண்ணனை வந்து நான் இந்த நேரத்தில் வெல்கம் பண்ண போகிறேன். எங்களோட சூப்பரான கேப்டன். எப்போலாம் வந்து கிரிக்கெட்டும் நாங்கள் ஒன்றா விளையாடி இருக்கோம். நிறைய விஷயத்துக்கும் வந்து நிறைய டிப்ஸ் கொடுப்பார். லைஃப் டிப்ஸாக இருக்கட்டும், கிரிக்கெட் டிப்ஸாக இருக்கட்டும், எங்களுக்கு வந்து இந்த டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும், நிறைய விஷயத்துக்கு வந்து எங்கள் கூட பயணிக்கிற எங்களோட அன்பு அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் அவர்களை முருகன் ஃபவுண்டேஷன்ல இருந்து அவரை வெல்கம் பண்றோம். அதே போல அவருடன் அமர்ந்திருக்கும் அன்பு அண்ணன் விக்கி அண்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். முருகன் ஃபவுண்டேஷன்ல இருந்து விஜயகாந்த் அண்ணன் மற்றும் விக்கி அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்று ஆல் ஸ்டார் அணியினர் சார்பாக சாயரன் ரத்தன் சுந்தர் அவர்கள், ஆர்ஆர்சிசியிலிருந்து அபி அவர்கள் இந்த மரியாதையை செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஃப்ரெண்ட்ல வந்துருங்கண்ணா. ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுக்கலாம். பிரசன்டேஷன் செரிமனி. ஸோ இந்த சைடுமே ஒரு சில டீம்ஸ் வந்துருங்க, முன்னாடி வந்துருங்க, அசம்பிள் ஆகுங்க. தேங்க்யூ ஒரு ஹானரபிள் சீஃப் கெஸ்ட்.
ஒரு ஸ்பெஷல் அவார்ட் எங்கள் அன்பானன் விஜயகாந்த் அண்ணன் அவர்களுக்கு. ஸோ விஜயகாந்த் அண்ணன் எப்படி எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு கோச்சோ, சிறப்பான ஒரு அட்வைஸரோ, அதே போல் சரா அவர்கள் இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். ஏன்னா ஒரு 30 பேர் 40 பேர் 50 பேர் வந்து சேர்ந்தாவே அங்கே உள்ள வந்து எந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்குமோ அதே அளவுக்கு நிறைய சண்டைகளும் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே வேணாம், இந்த முறை வந்து நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுக்கு தான் இவ்வளோ பேரும் கட்டுப்பட்டு இந்த டோர்னமெண்ட் வந்து சிறப்பாக கொண்டு போயிருக்கோம். ஸோ இது பிக் கிரெடிட் ஃபர்ஸ்ட் வந்து சராக்கு. அவர் மூலியமா அன்பனன் விஜயகாந்த் அண்ணனுக்கு வந்து இந்த மரியாதை செலுத்துவதில் மிகப்பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். சிறப்பு விருந்தினர்கள் ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ இவர்கள் இல்லை என்றால் இந்த ஒரு டோர்னமெண்ட்டே கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எங்களது அன்பு நண்பன் குணா அவர்களை வந்து வெல்கம் பண்ணுறோம். குணா எங்க இருந்தாலும் மேடைக்கு ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். உடைய விஷயமே கிடையாது, நீங்கள் வரலாம். இந்த அவார்டை வந்து ரிசீவ் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்க இன்ஃபார்ம் பிளேயர் ஒருத்தர் நான் வெல்கம் பண்ண போகிறேன். லைன்ஸ் ஏழுமலை அண்ணன் அவர்களை இங்கே வருகை நான் வரவேற்கிறோம். அவருக்கு இல்லாதனால சூசை அண்ணன் அவர்கள், ஏன்னா 48 வயசுல 50 வயசுல இன்னும் 50, 60, 70 சொல்லிட்டு விளையாடி கொண்டிருக்கிற இன்ஃபார்ம் பிளேயரை நான் வெல்கம் பண்றோம். ஏழுமலை நான் வந்து கொஞ்சம் பிஸியாக வெளில போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். லைன்ஸ் ஏழுமலை மற்றும் சபரி சார்பாக ஒரு கைத்தறி கொடுக்கலாம். இந்த ஒரு இளமை மிகுந்த நபர், 16 வயசு பையன், ஒரு 6 அடிச்சாது பாருங்க நேற்று சும்மா ஒரு ஈவினிங் செஷன்ல. சூப்பரா சிறப்பு விருந்தினர்களை கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்க நல்லாவே கைதட்டலாம். ஏன்னா கைதட்டல் என்பது ஒரு வகையான உடற்பயிற்சி. கிரிக்கெட் வீரர்கள் அதை எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அது ஒரு ஆசனம் கூட. ஸோ அதில் 2 பெனிஃபிட் இருக்கு. ஸோ அதனால அனைவருமே பிரசன்டேஷன் முன்னாடி அசம்பிள் ஆகிடுங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்த டோர்னமெண்ட்ல ஜீரோ ஆர்குமெண்ட் அது நடக்க காரணம் வந்து இந்த வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு இருக்க அம்பையர்ஸ். ஸோ கிளீனாக கொண்டு போகிறாங்க. அவங்க போட்டிருக்க ஷர்ட் கலர் என்னமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த டோர்னமெண்ட்டை கிளீனாக எடுத்து போகிறாங்க. ஜீரோ ஆர்குமெண்ட் கொடுத்த அம்பையர்ஸ்க்கு மிகப்பெரிய நன்றி. அதே நேரத்தில் அம்பையர்ஸை வெல்கம் பண்ணுறோம். தீபன், சரா, புலி அவர்கள் வந்து தலைமை நின்று அனைவருக்கும் மரியாதை செலுத்துவார். புலி அவர்களை வந்து ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணுறோம். வெஸ்ட் தாம்பரத்துக்கான ஒரு ஐகான், தாம்பரத்தின் ஐகான் கூட நான் வந்து தாராளமாக சொல்லலாம் செல்லப்பிள்ளையே. ஸோ இந்த நேரத்தில் தீபன், சரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செந்தில் அவர்கள், மதன் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். யாரெல்லாம் இருக்கிறீங்களோ கொஞ்சம் சீக்கிரமா வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். லெட்ஸ் வெல்கம் அம்பையர்ஸ், ஆல் தி அம்பையர்ஸ். ஒரு கிளாஸ் கொடுக்கலாமா? சோ நடுவர்கள் என்பது கடினமான ஒரு வேலை. லிமிட்டட் கொஞ்சம் தான் வந்து டிவி அம்பையர் சைடு வந்து போயிருந்தாங்க. சோ கண்டிப்பா பாராட்டி ஆக வேண்டும். பீட் மியூசிக் உடைய பீட். நடுவர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறோம். சூப்பர் அம்பையர். எல்லாருமே ஒரு கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாமே. கிவ் a huge applause அம்பையர்ஸுக்கு. சூப்பரான ஒரு டோர்னமெண்ட்ல நடுவர் பணியாற்றிய அனைத்து அம்பையருக்குமே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கெண்டமேளம் ஆனா கொஞ்ச நேரம் உங்களால உணர்ச்சிகள் மாறுதுண்ணா, வேற மாதிரி யோசிக்க தோணுது. ஆனா போதுண்ணா ஆனா அவங்க தடுத்து நிறுத்துங்கண்ணா. இங்க நேரத்தில் இங்கு வருகை தந்திருக்கும் அன்பு அண்ணன் தங்கம் அவர்கள், பேருக்கத்தமே வந்து தங்கமா எங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க டோர்னமெண்ட்டுக்கு. அன்னை டேட் ஒவ்வொரு மேன் ஆஃப் தி மேட்சுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் பேக் கொடுத்திருந்தாங்க. அண்ணனுக்கு ஒரு கிராண்ட் வெல்கம் கொடுத்தாங்க. அனைவரும் கை தட்டி இப்ப அடிக்க கெண்ட மேலத்தை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா அடிச்சு அண்ணனை வெல்கம் பண்ண மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சத்தமே கேட்கலையே.
பேரிலே தங்கம் மனசிலே தங்கம் அமர்ந்திருக்கிறார் சிங்கம் போல. நன்றிகள். ஆனா போதும்ன்ற வரலாம் அடிச்சு கொளுத்துறாங்க. நன்றி தப்பாட்ட குழுவினரே. இந்நேரத்தில் இங்கு வருகை தந்திருக்கும் அன்பண்ணன் தங்கம் அன்னை டேட்ஸ் அவர்களுக்கு தாம்பரத்தின் தொழிலதிபர் சுப்பு அவர்கள் உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பு விருந்தினர் அன்னை டேட்ஸ் இரும்பு சத்து அன்னை டேட்ஸ். நீங்க கொடுத்த அந்த கிஃப்ட் பேக்கை வந்து எல்லாருமே பிரிச்சு காலையில லஞ்சு மதியானம் காலையில பிரேக்ஃபாஸ்ட் தானே ஓகே காலைல பிரேக்ஃபாஸ்ட் மதியானம் லஞ்சுன்னு சொல்லிட்டு சாப்பாடாகவே சாப்பிட்டாங்க. மிகப்பெரிய நன்றி. இந்த பாக்ஸ் வீட்டுக்கு எத்தும் போது அம்மாங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு அன்பு நிறைந்த ஒரு அந்த பாக்ஸை கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் டீம்ல இருந்து ஒரு மெம்பர் இப்போ இங்கே வந்தே ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த டீம்மேட்ஸை பற்றி பேசி ஆகணும். ஸோ ஆல் ஸ்டார் அப்படின்ற லோகோக்குள்ளேயே வந்து இணைஞ்சிருக்கிறவங்க, ஆல் ஸ்டார் அப்படின்ற டீமுக்குள்ளே இணைஞ்சிருக்கவங்க. அந்த டீம்மேட்ஸை வந்து நாங்கள் சேம் டீமாக தான் பார்க்குறோம். பேர் தான் வேறு, ஆனால் வந்து நாங்கள் எல்லாருமே ஒரே டீமாக தான் இருக்கோம். ஸோ இந்த டோர்னமெண்ட் நடக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டடாக இருக்காங்க. டீமில் வந்து எல்லாரும் பிஸி ஆகிட்டு கொஞ்சம் வெளியில் போயிடுவாங்க. பட் ஆனால் புதுசாக இன்னொரு டீம் உள்ளே வந்துன்னு தான் இருக்கும். புதுசாக பசங்க உள்ளே வந்துன்னு தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த இடம் வந்து கிணறல்ல கடல். ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் சார்பாக ஆல் ஸ்டார் செந்திலேயே உள்ள வெல்கம் பண்ணுறோம். அண்ட் பீட்டர் எஸ்மெண்ட் பார்க்கிறோம். ஒரு புகைப்படம் எடுத்துக்கோங்க எல்லாருமே சேர்ந்து ஒண்ணா. ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறோம். அற்புதமான ஒரு நிகழ்வு, அட்டகாசமான ஒரு நிகழ்வு. அரங்கத்தில் நட்பு குழுவினர்கள் புகைப்படம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். சூப்பர். அண்ட் நல்ல ஒரு விஷயம். சூரிய வம்சம் போல இங்கே தலை தூங்கி இருக்கிறது. வாழையடி வாழையாக இந்த ஒரு ஆர்ஆருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சூப்பர். நன்றிகள் பிரதர். தேங்க்யூ வெரி மச். நேரத்தில் அன்பு நண்பன் ஜேம்ஸ் அவர்களை கௌரவிப்பது கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்கு எங்கள் அன்பண்ணன் ஜில்லா அண்ணா அவர்களை வந்து மேடைக்கு அழைக்கிறோம். அதே போல அவருடன் இணைந்து சுப்பு அவர்கள் இந்த அவார்டை தருவார் என்று அறிவிக்கிறேன். ஆக்சுவலி இந்த டோர்னமெண்ட்ல நிறைய வேலை இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைகள் கரைபடுமான்னு தெரியாது. பட் அண்ணன் செய்கிற வேலை வந்து கைகளில் கரைபடும். அதை பற்றிலாம் யோசிக்காம சிறப்பான ஒரு விஷயத்தை பண்ணுவார் எங்களுக்காக. தேங்க்யூ சீஃப் கெஸ்ட் சிறப்பு விருந்தினர்களை கவனிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு மாலை பொழுதுல அற்புதமான ஒரு நிகழ்வு. ஒன் மோர் தேங்க்ஸ் டு மோகன். ஏன்னா மோகனும் வந்து ஜில்லானாவோட பார்ட்னராக இருந்து இந்த பிச்சு வந்து இவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். பிளேயர்ஸ்க்கு நாங்கள் டோர்னமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருப்போம். என்ன அப்படின்னா பிச்சு நல்லா இருக்கணும். அது நல்லா இருந்தாவே டோர்னமெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா கரெக்டாக போலிங் பண்ணணும், கரெக்டாக பேட்டிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அந்த விஷயம் வந்து பெரிய விஷயம். அந்த விஷயத்தை சிறப்பாக பண்ண மோகனை வெல்கம் பண்ணி நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். அவருக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுத்துருங்க. அதே சமயம் அவரை வெல்கம் பண்ணி ஒரு ஹானர் பண்ணுற அன்பு மோகன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கவனிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறோம்ப்பா. மோகன் நீங்க எல்லாருடைய கைத்தட்டல் மத்தியில மோகன் சிரிச்ச முகத்தோடு புன்னகை அரசன் புன்னகைத்தபடி வந்து கொண்டு இந்த ஒரு பொன்னாடையை வந்து விழாக்களை பெற்று செல்கிறார். நன்றிகள். தேங்க்யூ வெரி மச். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நடக்கிற டோர்னமெண்ட் வந்து இங்கே ஒரு 500 பேர்கிட்ட பார்த்துருப்பாங்க லைவ்ல. தமிழ்நாடு மட்டும் இல்லை, சென்னையை தாண்டி தமிழ்நாடு மற்ற ஸ்டேட்டில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அண்ணங்க இருக்காங்க, அப்ராடில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இங்கே நடக்கிற விஷயத்த லைவாக காமிக்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய டீம் தேவை. இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்தவரை 2 டீம், கிட்டத்தட்ட 3 டீம் கூட 4 டீம் கூட சொல்லுவோம். ஏன்னா
டிஐ லைவ் இருந்தாங்க, எல்ஐ ஸ்போர்ட்ஸ் இருந்தாங்க, அதுக்கப்புறம் கமெண்ட்ரி பாக்ஸ்ல இருந்து நான் இருந்தேன், அதே போல கிரிக்கெட் பட்டாசு ஹரிகரன் இருந்தாரு, பிகே இருந்தாரு. இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய டீமா இருந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு மிகப்பெரிய நன்றி டிஐ லைவ் சிவானாவுக்கு வந்து நான் நேரத்தில் சொல்றேன். அதே போல எல்ஐ ஸ்போர்ட்ஸ் மதனா அண்ட் டீம்மேட்ஸ் ரிச்சர்ட், பின்னாடி பிகே இருக்காரு, டீம்மேட்ஸ் கேமராமேன்ஸ்லாம் இருக்காங்க. நம்ம இங்கேருந்து விளையாடிடுவோம், இந்த போர் அடிச்சா அப்படி நகர்ந்துருவோம், சாப்பிடுவோம், தண்ணி குடிப்போம். அவங்களாம் அப்படி கிடையாது. உட்கார்ந்த இடத்துலயே வந்து இந்த டோர்னமெண்ட்ஸை கவர் பண்ணோம். உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பால் இப்படி மிஸ் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னாலுமே ஒரு பிரச்சனைக்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் எல்லாரும் ரசிக்கும்படியா இந்த ஒர்க்கை பண்ண 2 அணிகளையும் வந்து நான் நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரிச்சர்ட் நீங்கள் மேலே வந்த மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்ஐ ஸ்போர்ட்ஸ் சார்பாக மற்றும் டிஐ சார்பாக சிவானா நேரத்தில் வெல்கம் பண்றேன். சிவானா வெல்கம் பண்றேன். நீங்க வாங்க, கரெக்டா இருக்கும் வாங்க. ஆக்சுவலி அவர் ஒரு நல்ல பவுலர், ஆனா ஓடி வாங்க. எல்ஐ ஸ்போர்ட்ஸ் ரிச்சர்டுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கலாம். இங்க சூப்பர் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் லைவ் ஸ்ட்ரீமிங் யூடியூப் சேனலுக்கு விழா குழுவினர்கள் கவனிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறோம். சூப்பரான ஒரு மொமெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. உரிமையாளர் மிஸ்டர் சிவகுமார் ஃப்ரம் சேலம் மேச்சேரி. இந்த பிரசன்டேஷன் கொஞ்சம் லாங் டைம் எடுக்கும். நான் எப்பவும் பண்ணது இல்லாமல் இந்த ரொம்ப பெருசாக போகும். ஏன்னா நன்றி அவ்வளோ பண்ணணும், எல்லாருக்கும் ஹானர் பண்ணணும். இங்கே வருகிற இந்த சிவானன் அவர்களுக்கு சாயருடன் ரத்தன் ரிசீவ் பண்றாரு. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த டோர்னமெண்ட்டை உலகம் அறிய, இந்த ஊர் அறிய வந்து அழகாக பேசி சிறப்பாக மாற்றின 2 நபர்கள். அந்த நபர்களுக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கிரிக்கெட் பட்டாசு ஹரிகரன் ஒரு வளரும் நட்சத்திரம். ரொம்ப சந்தோஷமாக வெல்கம் பண்ணுறேன். இஸ் மை பாய். ஏன்னா ஒரு 8 மந்த்ஸுக்கு முன்னாடி வந்து பொறுமையா 8 மந்த்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து அவனோட ஆர்வம் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. அங்கேருந்து ஆரம்பித்து இப்போ வந்து சென்னையில் நிறைய நல்ல விஷயம், நிறைய டோர்னமெண்ட்ஸ் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கான். கிரிக்கெட் பட்டாசு ஹரிகரன் கிளாஸ் கொடுக்கலாம். சூப்பரான ஒரு ஸ்பீச் கமெண்ட்ரி மேன் ரிசீவ் பண்றாரு. வாழ்த்துக்களை கன்வே பண்ணிக்கிறோம் நாங்கள். தேங்க்யூ பிரதர். ஸோ இன்னும் நிறைய உயரம் போகிறதுக்கு நான் விஷஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காந்த குரலுக்கு சொந்தக்காரன். ஆக்சுவலி நான் தான் நிறைய கத்துவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இல்லை நான் இன்னும் கத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக அழகா இந்த டோர்னமெண்ட்டை கொண்டு போனேன். ஒரு காந்த குரலுக்கு சொந்தக்காரன் என் அன்பு தம்பி பிகே அவர்களை வந்து வெல்கம் பண்ணி அவருக்கு ஹானர் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். பிகே அவர்களை மேடைக்கு அழைத்து மரியாதை செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். எனக்கும் அந்த மாதிரி ஒரு கப்பு வாங்கி வச்சிருப்பாங்க நம்புறேன். அதை நான் அப்புறமேட்டு வாங்கிக்கிறேன். அது வந்து கொஞ்சம் லேட்டாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ். ஓகே ஃபைன். அனைவருக்குமே நன்றி. ஏதாவது ஒரு விஷயம் யாருக்காவது ஹானர் பண்ண மாதிரி இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. அதே போல் இந்த கிரவுண்ட் கிடைக்கிறதுக்கு, அது இல்லாமல் அந்த வாட்ச்மேன் அண்ணாவுக்கு, கரண்ட் கொடுத்தவங்களுக்கு, இபி, அந்த எலக்ட்ரீஷியன்ஸ், அதே போல் இந்த கொடி போட்டவங்களுக்கு, ஷாமியானா ஒர்க் பண்ணவங்களுக்கு, பேனர் கட்டினவங்களுக்கு சொல்லிட்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மூமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் ஒரு டீம் அப்படின்றது ஈஸியான விஷயம் கிடையாது. இட்ஸ் ஃபேமிலி. அந்த ஃபேமிலியை வந்து கடைசி வரலும் கொண்டு போகிறது ஈஸியான விஷயம் கிடையாது. ஆல் ஸ்டார் கிரிக்கெட் ஃபேமிலியாகவே கொண்டு போகிற ஒரு பர்சனை, தாம்பரத்தின் தளபதியை, உண்மையாகவே எனக்கும் தளபதி, எங்கள் டீமுக்கும் தளபதியை வந்து நேரத்தில் வெல்கம் பண்ணுறோம். கோபி அவர்களுக்கு ஒரு ஒரு வார்ம் வெல்கம் கொடுத்து ஆல் ஸ்டாரின் உண்மையான தகப்பன் அப்படின்னு கூட நான் ஒரு பட்டம் கொடுப்பேன் அவனுக்கு. ஆல் ஸ்டாராகவே இருக்கிறதுக்கு ஒரு காரணம். ஏன்னா நிறைய அடிச்சுப்போம், சண்டை போட்டுப்போம், ஆனாலுமே வந்து ஒன்றா தான் இருப்போம். அதுதான் எங்களோட ஸ்ட்ரென்த்து. தளபதி இந்த டோர்னமெண்ட் நடக்கிறதுக்கு, நாங்கள் ஒன்றா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் தளபதி இவன் தான்.
விக்ரம் ஆல்சோ கிரிக்கெட் கிளப் உடைய தளபதி ஒரு சிறப்பான பங்களிப்பு சீசன் 1 இருந்து சீசன் 10 வரையும் போற்றக்கூடிய நபர். அவர்களுக்கு பிரைட் ஷேடோ ஸ்டுடியோ விக்ரம் மாலை அணிவித்து கவனிக்கக்கூடிய நிகழ்வு, சூப்பரான ஒரு நிகழ்வு. அடுத்தது மிகப்பெரிய தந்தை ஒருவரை நான் நேரத்தில் வெல்கம் பண்ண போறேன். பெரிய படத்துல வருகிற விஜயகாந்த் போல, எங்களோட கேப்டன் போல, உண்மையான ஆல்ஸ்டாரின் கேப்டன், ரிட்டையர் ஆன கேப்டன். ஏன்னா மனசுல இருந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு வாய்ப்புலாம் கிடையாது. எங்கள் அன்பு அண்ணன் மதன் ரவி சார் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறேன். இப்படி ஒரு ஸ்டைல எதிர்பார்க்க எங்களோட அண்ணனோட எப்பயுமே இப்படிதான் இருப்போம். ரொம்ப சந்தோஷமா எங்களை இன்னும் சந்தோஷமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண வைக்கிறேன். என்னோட அன்பானனை நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கேன் விக்ரம் அவர்கள் சார்பாக. Bhubaneswari Properties and Developers உடைய the founder CEO மதன் ரவி வெல்கம் honorable chief guest. ஒரு பெரிய மாலை அவருக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஒரு ஆல்ஷாவுடைய கிரிக்கெட் கிளப் டோர்னமெண்ட் சிறப்புமாக the proudly presenceல ஒரு நிறைய பங்களிப்பு கொடுத்த ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுக்கலாம், ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கலாம். டீம்ஸ் நல்ல ஒரு கிளாஸ் கொடுக்கலாம். இங்க சூப்பரான ஒரு கிளாப்ஸ். ஓகே, எல்லாரும் ஒரு கேள்வி இருக்கலாம், கடை எப்போ சார் திறப்பீங்கன்ற மாதிரி, எப்படா கோப்பை கொடுப்பீங்கன்ட்டு. ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரியல் பிரசன்டேஷன்ஸ்குள்ளே வந்தாச்சு, எல்லாருக்கும் ஹானர் பண்ணியாச்சு. அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். இது சர்ப்ரைஸான விக்ரம், தேங்க்யூ ஸோ மச் இந்த மொமெண்டம்க்கு. மேன் ஆஃப் த மேட்ச் இன் ஃபைனல். ஸோ இந்த டோர்னமெண்ட்டோட ஒரு மிகப்பெரிய மேட்ச் அது. நிறைய மேட்சஸ், 31 மேட்ச் 31 விதமாக இருந்தது. ஃபைனல் வேற விதமாக இருந்தது. லைவ்ல மட்டுமே 500 பேருக்கு மேலே பார்த்தாங்க. டிஐ ஸ்போர்ட்ஸில், டிஐ லைவ்ல, எல்ஐல. இங்க இருக்கிறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வான வேடிக்கை காமிச்சாங்க. ஒரு சிறப்பான, நாங்கள் எப்பவுமே ஆல்ஸ்டார் டோர்னமெண்ட் சொல்ல மாட்டோம், ஃபெஸ்டிவல் சொல்லுவோம். அந்த ஃபெஸ்டிவலா கொண்டாடி ஃபைனலை வந்து எல்லாரையும் கொண்டாட வச்ச பெங்கால் டைகர் சன்சினாவை நான் ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்றேன். இந்த சிறப்பான அவார்டை பிரசன்ட் பண்றதுக்கு ராஜேஷன் அவர்களை, அக்ஷயா ப்ராப்பர்ட்டிஸ் ராஜேஷன் அவர்களை அழைத்து இந்த அவார்டை பிரசன்ட் பண்ணக்கூடிய நேரத்தை பார்க்க போறோம். The name is Webster Sanchino. முடிந்து விட்டது வெப்ஸ்டருடைய கதை அப்படின்னு நினைக்கும் போது ஒரே ஆளு வந்து இந்த ஒரு கேமை வின் பண்ணி கொடுத்துட்டாரு. ஃபைனல்ல ஒட்டுமொத்த உழைப்பையும் இறுதி போட்டியில சூப்பரா காமிச்ச சான்சினோ. வாழ்த்துக்கள் கவலைப்படுகிறோம் சான்சினோ. the best man. நீங்க இந்த சிறப்பு விருந்தினர்கள் அவருடைய பொற்கரங்கள்ல பரிசு மலைகளை ரிசீவ் பண்றாரு. சன்சினோ மேற்கே விதித்த சூரியனை கிழக்கே உழைக்க ஆணையிட்ட தலைவர், கிரிக்கெட்டுடைய ஒரு தலைவராக ஜாம்பவனாக வலம் வந்திருக்கிறார் ஆல்ஷா கிரிக்கெட் கிளப் சீசன் 10ல. வாழ்த்துக்களை கண்மைப்படுகிறோம். வாழ்த்துக்கள் சன்சினா, வாழ்க சன்சினா. அடுத்தது வந்து பெஸ்ட் பேட்டர் ஆஃப் த சீசன். ஸோ இந்த காம்படிஷனில் வந்து நிறைய பேர் சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பட் நான் ஒரு பர்சனை வெல்கம் பண்ணுவேன். என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு பிளேயர், நிறைய பேருக்கு வந்து ஃபேவரட்டான ஒரு கிரிக்கெட்டர், the man from another planet, the alien Murali from Webster. 131 runs 6 இன்னிங்ஸ்ல இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்கு 2 திக் ஃப்ரெண்ட்ஸை நான் வெல்கம் பண்ண போறேன். I would like to welcome Mr. Subhash and Sara. ஒரு 2 திக்கான ஃப்ரெண்ட்ஸை எங்க நேரத்தில் வெல்கம் பண்ண போறோம். சுபாஷ் அண்ட் சரா இனவரும் இங்க மேடைக்கு வைக்கிறோம். சூப்பரான ஒரு கேமுங்க. வீடியோ கேம் விளையாட போல 10 பாலுக்கு 50 ரன்கள் அடிச்சு தும்சம் பண்ண ஒரு ராட்சசன் இந்த ஒரு இடத்துல இருக்காரு முரளி. சோ ஆட்டத்தை நேரில் கண்டு வியந்த நபர்கள்ல நானும் ஒருவர். இறுதி போட்டியில ஜொலிக்காவிட்டாலும் இந்த ஒரு வீரன் எப்போதுமே வீரன் தான். முரளி ஃப்ரம் இங்க
வெப்சார் வாழ்த்துக்களை கன்வே படிக்க ஒரு பெரிய கிளாஸ் கொடுக்கலாம். முரளி 10 balls for 50 is இன்டர்நேஷனல் ரெக்கார்டிங். உலகத்திலே ஒரு பட் பவுலர்ஸும் அதை சர்வை பண்ணி அவங்களும் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் ஒரு பெஸ்ட் பவுலர் அவார்ட், இந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் நல்லா பேட்டும் பண்ணக்கூடிய ஒரு டாப் கிளாஸ் பிளேயர் தான் நான் வெல்கம் பண்ண போகிறேன். சஞ்சய் ஃப்ரம் வெப்ஸ்டார் 11 wicket 6 innings. இந்த அவார்டை பிரசன்ட் பண்ணுறதுக்கு ஜேம்ஸ் அண்ட் சுப்பு அவர்களை வந்து மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சஞ்சய் ஃப்ரம் வெப்ஸ்டார் சூப்பரான ஒரு பவுலர் இந்த ஒரு இடத்துல இருக்காரு. எல்லாரும் வெற்றிக்கு பின்னாடி, ஆண்கள் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பார்கள் அப்படின்ட்டு, ஆனால் இங்கே ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண். வெப்சாருடைய வெற்றிக்கு பின்னாடி இந்த ஒரு ஆண், அது சஞ்சய் என்கிற ஆண். இவர் இல்லை என்றால் அந்த ஒரு வெற்றி கிடையாது, வெற்றி வாய்ப்பை பெற இயலாது. இங்கே சஞ்சய் கம்பீரமாக கர்ஜனையாக விருதுகளை ரிசீவ் பண்றாரு. பவுலருக்கு கண்டிப்பா கிரெடிட் கொடுத்தே ஆகணும். பவுலர் தான் வந்து நம்ம முக்கியமான ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்தாகணும். பேட்ஸ்மேனுக்கு கொடுக்க ப்ரையாரிட்டி, பவுலருக்கும் கண்டிப்பா அந்த ஒரு ப்ரையாரிட்டியை கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த ஒரு இடத்துல பதிவு செய்து. தேங்க்யூ சஞ்சய், தேங்க்யூ சீஃப் கெஸ்ட், தேங்க்யூ ஹானரபிள் சீஃப் கெஸ்ட், தேங்க்யூ வெரி மச். பிக் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். இது பிளேயருக்கான ஒரு ஃபேவரட்டான அவார்ட். ஈஸியாக வந்து ஒரு பேட்டருக்கோ பவுலருக்கோ கிடைச்சிடாது. ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் எப்பவுமே வந்து அந்த இடத்துல நிற்பாங்க இந்த அவார்டுக்கு. மேன் ஆஃப் த சீரியஸ் அவார்ட். இந்த அவார்டு வந்து எக்கச்சக்கமான எஃபோர்ட் போட ஒரு பர்சன் வித் பால் அண்ட் பேட், அதே சமயம் ஃபீல்டிங், ஒரு எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ். See my goosebumps. I welcome Mr. Mani from Team 96, Chennai 96. மணி சென்னை மணி ஒலிக்குது உனக்காக மணி. இவரோ இங்கே சென்னை 96 பல பாகுபலி போல தேவை விழாமல் ஃபைனலுக்கு வரையும் இழுத்து வந்து இந்த ஒரு சென்னை 96 ஃபைனல் வரையும் அழைத்து வந்து வெற்றி பெற யாட்டையும் ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சிறப்பான அவார்டை பிரசன்ட் பண்ணுறதுக்கு இங்கே வருகை தந்திருக்கும் அன்பான தங்கம் அன்னை டேட்ஸ் அவர்கள் வழங்க மணி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். ஒரு சிறப்பான இந்த அவார்டை உண்மையான தங்கம் எங்கள் அன்பான அன்னை டேட்ஸ் அவர்கள் வழங்க அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். தங்கம் கையிலே ஒரு தங்கம், பிளேயர் ஆஃப் தி சீரியஸ் மணி ஃப்ரம் சென்னை 96. he is the best, one of the top most all-rounder. கலக்கிருக்கார் இன்னைக்கு நாள்ல. இங்கே சிங்கம் கையில் ஒரு சிங்கம், பொற்கரங்கள்ல தங்கம் கையிலே ஒரு தங்கத்தை பெறுகிறார் மணி. கண்டிப்பாக இவருடைய உழைப்பு மாறாத ஒன்று. பிளேயர் ஆஃப் தி சீரியஸ் என்கிற பெரிய பெருமைக்கு சொந்தக்காரர் சென்னை 96 உடைய மணி. வாழ்த்துக்கள் மணி. ஒரு நிமிஷம் அப்படி ஸ்டேஜில் இருங்க. 2 அவார்டு வந்து நம்ம நேரத்தில் கொடுக்கணும். ரிமைண்டர் பண்ணுறேன். பெஸ்ட்டு பேட்டர் இந்த சீசனில் மேன் ஆஃப் த மேட்ச் இன் ஃபைனல் நெய்வேலியிலிருந்து ஆனந்தன் அவர்கள் வந்து 500 rupees சஞ்சினா அவர்களுக்கு வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க, கூகுள் பேல பண்ணியிருக்காங்க. அதை நான் வந்து நேரத்தில் அனௌன்ஸ் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். அதே போல் மேன் ஆஃப் த சீரியஸ் அவார்டு வாங்கின மணி அவர்களுக்கு பிரைட்டோட சார்பாக கூகுள் அவர்கள் வந்து 1000 rupees வந்து பிரசன்ட் பண்ணி அவரை கௌரவிக்கிறார். இன்னும் நல்லா சத்தமா மணி அரிமா. இவர் பெயரை சொன்னாலே பெருமை. இங்கே ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர் அரிமா என்றால் சிங்கம். இங்கே சிங்கம் ஒன்று மேடையிலே பரிசு மலைகளை ஏந்த முடியாமல் ஏந்தி கொண்டிருக்கிறது. கை ஃபுல்லாக பரிசு மலையாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கே. தேங்க்யூ. இப்ப அடுத்து கொடுக்க போற அட இருங்கடா, ஏதாவது பில்டப் கொடுத்துறேன். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வந்து பிரபலமா வந்து பேசுறாங்க. ஆக்சுவலி இப்ப நாங்க கொடுக்க போற கிஃப்ட பார்த்து ஊரே சிம்மாசனம். ஓகே, ஆக்சுவலி உண்மையான சிம்மாசனம் இதுதான். இவன் பேரை சொன்னது பெருமை சொல்லது கரம் கை தட்டும். இவன் உலகம் தாண்டிய உயரம் கொண்டது உலகத்திரை முட்டும். அடியாளகே முதலாளகே இவன் எந்திர என்பான் வாழ்வின் உச்சம். பிளேயர் ஆஃப் தி சீரியஸ் மணி அண்டர்டேக்கர் பெல்லு டிங் 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 டிங். பெரிய விஷயம் பிரம்மாண்ட விஷயம். மணி ஒரே நிமிஷம் இது பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு போங்க. மேட்ச் எல்லாம் விளையாடி டீமை தூக்கி நிறுத்தினீங்க, அது ஒரு கையில தூக்கி முடியுமா பாருங்களேன். ஓகே, தேங்க்யூ. இந்த கிஃப்டை கொடுத்த டவுன் ஹால் ஜெகன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஒவ்வொரு டோர்னமெண்ட்லையும்
ஸோ அன்பு நண்பன் எங்களோட ஜெகன் அவர்கள் வந்து இணைந்து எங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட்டும் ஊக்குவிப்பும் கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு நாளில் வர முடியல அப்படின்னாலுமே அவர் கொடுத்த கிஃப்ட் ஒரு வேல்யூபிளான ஒரு கிஃப்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் சப்போர்ட் ஜெகன் டவுன் ஹால். அண்ட் பிஃபோர் தட் ஒரு 2 minutes இந்த டோர்னமெண்ட்டோட ஸ்பான்சருக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னர்ஸ் அண்ட் வின்னர்ஸ்க்கான அவார்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த ஆல் ஸ்டார் 10th எடிஷனோட பிக் சப்போர்ட்டர்ஸ் மங்கள் ஃபவுண்டேஷன், ஃபைட் டு ஃபிட், சிபி தமிழ். இது நான் வந்து மனுஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எஸ்ஐஎஸ் ஓம்ஸ், அதுக்கப்புறம் ரசூல் ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் எஸ்ஆர்எஸ் என்டர்பிரைசஸ், வேல்யூ ரியாலிட்டி, டவுன் ஹால் அப்ளையன்ஸ், ஏவி பிரீமியம் புரோட்டீன்ஸ் நெய்வேலி, குணா பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ், பாண்ட் டு பில்ட்ஸ், எம்கே முருகன் ஃபவுண்டேஷன். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நன்றி எப்பயுமே நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். அதே போல் மதன் ரவி புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கு மிகப்பெரிய நன்றி மதன் அவர்களுக்கு, ஃபிட்ரா கரேனா ஷியாமன் அவர்களுக்கு, புகழண்ணா ஈஸ்ட் தாம்பரத்துலேருந்து எங்களோட அன்பு அண்ணன் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஹவுசண்ட் அவங்களுக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி. அண்ட் பிக் தேங்க்ஸ் எஸ்எஸ் எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அவங்களுக்கும், திங்கோக்கும், நக்ரியா ப்ராப்பர்ட்டி ராஜேஷன் அவர்களுக்கும், கிளர்பா கார்த்திக் அவர்களுக்கும், ஆர்ஆர் எங்களோட டீம்மேட்ஸ் அவங்களுக்கும் வந்து நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஜே ஃப்ரைட் ஜேம்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் அடுத்த நன்றி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிளன் பிரதர்ஸ், ஓவியா பில்டர்ஸ் சசியனா அவர்களுக்கும், ஈஸ்வரன் ஒர்க் வெல்டிங் ஒர்க் அவங்களுக்கும், அட்டி கிரியேஷன் டீம்மேட்ஸ்க்கும், வேர்ல்ட் வைட் லாஜிஸ்டிக்ஸ் ஏபிபி வேர்ல்ட் வைட் லாஜிஸ்டிக் அவங்களுக்கும் நன்றி. ஜம்ப் ஸ்டார்ட் அசோசியேட்டட் அவங்களுக்கும் நன்றி. பிரைட் ஷாடோ அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. And one more thanks to Star Enterprises, Subbu and Gopi. And one final thanks to the Sabari Malai Lions Club. So thank you so much. இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு பெரிய கைத்தறி கொடுக்குறோம். இங்க ஸ்பான்சர்ஸ் இங்க அதான் ஆல்மோஸ்ட் மேட்சஸ் அப்ப சொல்லியிருந்தோம் என்னன்னா காசு 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 என்ற கேப்டன் மறைந்த நம்மளுடைய கேப்டனுடைய வசனம் இறக்கும் போது கூட அருணாகர் அத்திட்டு தான் கொண்டு போறாங்க அப்படின்ட்டு. அண்ட் இங்கே ஒவ்வொரு ரூபாய் ஸ்பான்சர் பண்ண எல்லாருடைய குடும்பங்களும் நன்றாக இருக்கணும். உண்மையான பொட்டு வச்ச தங்க குடம் இங்கே வீட்டில் இருக்காங்க. இந்த ஒரு மேடையில் ஒரு பெரிய காசு கொடுக்க நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் ஆல் ஸ்டார் கிரிக்கெட் ஸ்பான்சர்ஸுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் வந்து கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த ஒரு இடத்துல நம்ம வேண்டிக் கொள்கிறோம். ஓகே, அண்ட் தேங்க்ஸ் சொல்லிட்டோம். அதே போல ஒரு டோர்னமெண்ட் நடக்கிறது வந்து நாங்கள் பிளேயர்ஸ்க்கு கொடுக்குற ஒரு ட்ரிபியூ. அதே போல் ஒவ்வொரு இயரும் வந்து சில நண்பர்களை நாங்கள் இழக்க விடுறோம். ஒரு மரணம் வரும்போது தான் வந்து நமக்கு வந்து வாழ்க்கையே நிரந்தரம் இல்லை அப்படின்ற ஒரு ஞாபகம் வரும். ஸோ தம்பி மணிமாறன் அவர்கள் வந்து இந்த வருஷம் வந்து தவறிட்டாங்க. அவர் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இந்த டோர்னமெண்ட்டே நாங்கள் அவங்களுக்காக டெடிகேட் பண்ணுறோம். அதே போல் ஜெகன் இந்த மாதிரி நிறைய மெம்பர்ஸ் வந்து நாங்கள் நேரத்தில் வந்து மிஸ் பண்ணுறோம். ஸோ நான் வந்து பர்சனலாக ஒரு 2 நிமிஷம் சொல்லிட்டு போயிடுவேன். ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் அதிக அப்பாலஜிஸ், அதாவது வந்து மன்னிப்பு கடிதம் எழுதின பர்சனாக நான் இதை பேசுகிறேன். அதிகமான சண்டை போட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உள்ள ஈகோ வச்சுக்கிறதுனால ஒன்றும் கிடையாது. மண்ணு சாப்பிட்ற உடம்பு அப்படின்னு சொல்லுவார் பாருங்க கேப்டன், அந்த மாதிரி தான். நேரத்தில் வந்து நான் ஒரு பெரிய சாரி அண்ட் தேங்க்ஸை சொல்லிப்பேன். ஓகே, அடுத்தது வந்து ஸோ ஆல் ஸ்டார் பிரசன்ஸ் 2025 சீசன் 10ஓட ரன்னர் ஆஃப் த டோர்னமெண்ட் இந்த அவார்டை பிரசன்ட் பண்ணுறதுக்கு அன்பண்ணன் ராஜேஷ் அண்ணன் டிஎம்கே அவர்களை வருக என வரவேற்கிறோம். அண்ட் டீம் சென்னை 96 கேப்டன் அண்ட் டீம்மேட்ஸை மேலே இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சூரியனுடைய கைகளில் இங்கே ரன்னர் ஆஃப் த டோர்னமெண்ட் அரங்கம் மதிரை சிங்க நடை போட்டு சென்னை 96 ஃபுல்லா அந்த ரெட் கார்பெட்ல வாங்க. ஒரு பெரிய கிளாஸ் கொடுக்கலாம். சிறுவர்கள், பெரியவர்கள், தாத்தா, பாட்டி, அம்மா, தாத்தா, ஐயோ எத்தனை வாட்டி தாத்தா அப்படின்னு சொன்னா இங்க சென்னையுடைய ஸ்லாங் வந்து இங்கே வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். ரன்னர் ஆஃப் த டோர்னமெண்ட் சென்னை 96 ஒரு பெரிய கிளாஸ் கொடுக்கலாமா? சூரியன் பொற்கரங்கில் the runner of the tournament ரிசீவ் பண்றாங்க. சென்னையின் 96 உடைய நாயகர்கள் 1 லட்சம் பரிசு தொகை மற்றும் அந்த ஒரு கோப்பையை சிறப்பு வீரர்கள் கைகள் பெறக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்க 6-22 அதுவரை மேட்ச் அவர்கள் கையில் இருந்தது. 1 மேட்ச் சேஞ்ச் பண்ணிட்டாரு. இருந்தாலும் இங்கே சென்னை 96 உழைப்பை போற்றக்கூடிய வகையிலே
அவர்கள் உழைப்பு இந்த கடைசி பந்துகள் வரையும் உழைத்தார்கள், இறுதி போட்டி வரையும் உழைத்தார்கள், இறுதி நேரம் வரையும் உழைத்தார்கள், இறுதி கட்டம் வரையும் உழைத்தார்கள், அந்த இறுதி நொடிகள் வரையும் உழைத்தார்கள். உழைப்பாளர்கள் இங்கே கிரிக்கெட்ல இவர்கள் தரம் உயர்த்த வேண்டும், தரம் உயர்த்தப்படும். கண்டிப்பாக இவர்களுக்கான கிடைக்க வேண்டிய பரிசு இவர்களுக்கு கிடைத்து விட்டது. அது இறைவனுடைய ஆசீர்வாதம். இந்த ஒரு சென்னை 96 கிடைச்சிருக்க ஒரு பெரிய காசு கொடுக்க சென்னை 96 இந்த போர்டு winner of the tournament. The runner of the tournament சென்னையுடைய 96 ஒரு சவுண்ட் கொடுக்கலாம் தலைவா. இந்த நேரம் நிச்சயம் இல்லாத ஒரு நேரம், ஒரு சவுண்ட் கொடுக்கலாம் சென்னை 96. நீங்களே ஸ்டேஜ்ல இருந்து ஒரு சவுண்ட் கொடுக்கலாமே, ஒரு ஓ போடலாமே. ஓ போடுங்க தலைவா. ஏய் மச்சான். So thank you so much. And நிறைய பேரை பத்தி பேசணும், நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒருத்தங்களா பேசணும். ஒரு நியூ ஸ்டார் வந்து உதயமாயிருக்காரு, அவரை பத்தி நான் கட்டாயமா பேசி ஆகணும். டீம் சென்னை 96ல இருந்து பெருமாள் அவர்களுக்கு மிகப்பெரிய கிளாப் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா அவர் எக்ஸலன்ட் நாக்குல நாங்க செமியில மறக்க முடியாத ஒரு விஷயம். இங்கு வருகை தந்து எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்த அன்பன் ராஜேஷ் அண்ணன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கலைஞருடைய ஆசீர்வாதம் பெற்ற பேரன் முதலமைச்சருடைய தோழன் மிஸ்டர் ராஜேஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ தலைவா. அண்ட் பெருமாளை பத்தி சொல்லியிருந்தீங்க. பெருமாளுடைய அவதாரம் ஆஹா அட்டகாசம். அது சரித்திரத்தில் வந்து கல்வெட்டா பொறிச்சிருச்சு. அது வந்து என்றைக்குமே மாறாத ஒரு விஷயம். பெருமாளுக்கு நன்றிகள். Okay, one last announcement in the big announcements. Before that, நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து கொஞ்சம் காத்துரு. 10 வருஷம் காத்திருந்தீங்க, 10 நிமிஷம் காத்துக்க முடியாதா? அதுதான் நான் இப்ப பேச போறேன். ஓகே, ஸோ இந்த எடிஷன் வந்து 10th இயர் எப்பவும் இல்லாத அளவுக்கு நல்லா பெட்டரா பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு சீசன்ல வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல மிஸ் பண்ணுவோம், ஏதாவது ஒன்று மறந்துடுவோம். இன்னும் நல்லா பெட்டரா பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் பண்ணணும். இந்த வருஷத்துல எங்களால் முடிஞ்ச எல்லா ஸ்ட்ரென்த்தும் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டாக இருந்திருக்கும் நம்புகிறோம். சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயங்கள் வரலாம். வெப்ஸ்டார் அணியை சொல்லணும் அப்படின்னா கடந்த 10 வருஷமா வந்து ஆல் ஸ்டாருக்கு வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிளாப் பண்ணும். பிகாஸ் இது பிலீவ் நடுவில் வந்து ஒரு டீமுக்கு கொடுக்க முடியாம கூட போயிடும். ஆனால் இதை விளையாடியே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்பயுமே எங்களோட நண்பர்கள் செய்வாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல 10 வருஷமும் எங்களுக்கு ஒரு ட்ரபிள் கொடுத்துட்டு இருக்க நண்பனை பற்றி நான் பேசியே ஆகணும். சச்சின் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. 10 வருஷமா எங்களுக்கு ட்ரபிள் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு. எங்களுக்கு வந்து அந்த ட்ரபிள்ன்றதுக்குள்ள நிறைய வந்து அன்பு இருக்கு. ஆக்சுவலி விசிஆர் அப்படின்னு வந்தனா எங்களுக்கு வந்து சச்சின் மட்டும் தான் ஞாபகத்து வராங்க. அந்த அளவுக்கு வந்து எங்களுக்குள்ள இருக்க பாண்டிங் இருக்கும். அதே போல பாண்டிங் இருக்காரு. சச்சின் அவர்களுக்கு இந்த மரியாதை செலுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஃபார் த பிக் ட்ரபிள் ஆஃப் த ரியல் ட்ரபிள் மேக்கர் ஆஃப் வெப்ஸ்டார். ஐ ஹோப் மச்சி ரொம்ப ஹாப்பியா இருப்பார் நினைக்கிறேன். நீ நல்லா இருந்து நடக்கிறத பாக்குறதுக்கு நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ so much பாய்ஸ். ஓகே, ஓகே, வேக வேகமாக இந்த கோப்பையை கொடுக்கறது எங்களுக்கு விருப்பமே இல்லை. நிறைய பிளேயர்ஸ் கிட்ட நம்ம இன்டர்வியூ எடுக்கணும், நிறைய ஒப்பீனியன் கேட்கணும்னு நினைக்கும் போது ஐயோ வேணாம் அப்படின்றாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு 200 கிராம் தான் இருக்கும், ஆனால் ரொம்ப வெயிட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. டீம் வெப்ஸ்டார்ல இருந்து இதை லைட்டாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு வீரர் நான் நேரத்தில் வெல்கம் பண்ண போகிறேன். பிகாஸ் இந்த ஒப்பீனியன் அவரோட வேர்ட்ஸ் வந்து எங்களுக்கு கட்டாயமாக தேவை. ஒரு சீனியர் கிரிக்கெட்டர்
வெப்ஸ்டார்லேருந்து நான் ஒரு வீரரை வெல்கம் பண்ணுறது யார் அப்படின்னா த கிங் ஆஃப் புல் ரிக்கி பாண்டிங். எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர், எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச பிளேயர், ஒரு ஜீரோ ஹைட்டர்னு கூட சொல்லலாம். ரிக்கியை நான் பிடிக்காத பர்சன் யாராவது இருக்குன்னா கை தூக்கலாம், யாருமே கை தூக்க மாட்டாங்க. ஆனால் பிடிக்கும்னு சொன்னால் எல்லாருமே கை தூக்குவாங்க. ஐ வெல்கம் த கோல்டன் ஹார்ட் ரிக்கி ஃப்ரம் வெப்ஸ்டார். இந்த டோர்னமெண்ட் பற்றி சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. சாரி, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி வெப்ஸ்டாருக்கு விடிஞ்சிருக்கு, அதனால குட் மார்னிங் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நேற்றுன்னு கிடையாது, நாங்கள் 2018 நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு. நாங்கள் இதை அடிச்சே ஆகணும், இதை பண்ணி ஆகணுன்ற மாதிரி ஒரு தடவையும் ஒரு பெரிய டோர்னமெண்ட்லையும் நாங்கள் ஆரம்பிக்கும் போது இதுதான் ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் வந்து முடிக்கணும்னு பார்ப்போம். ஈவன் ஃபெயிலியர்ஸை வந்து நாங்கள் அதை வந்து அப்கமிங் மேட்சஸில் நாங்கள் ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக அதை ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் போடுறது. ஸோ இதெல்லாம் வந்து சும்மா இல்லை, நாட் ஈஸி. இவங்க தோற்றதுக்கான காரணம் வந்து அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லை. யூ ஆர் ஆல்சோ வின்னர்ஸ், ஈக்குவலி கான்ட்ரிபியூட்டட். எல்லா டீமுமே 16 டீமுமே வேறு லெவலில் இருந்தது உங்களோட டீம் எஃபர்ட்ஸ். அந்த மேட்சஸ் நீங்கள் வந்து ஃபீலிங் பண்ணதும் சரி, பேட்டிங் ஆனதும் சரி. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க அதில், இங்கேயும் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ரியலி ரொம்ப ரொம்ப ப்ரவுட் மூமெண்ட் இருக்குது. ஸோ டீம் இந்த மேட்ச் நடத்துனதை பற்றி நான் சொல்லணுன்றதுக்குன்னா ரொம்ப ஈஸி கிடையாது. ஒரு நாளில் மேட்ச் வச்சு முடிச்சுட்டு நம்ம அந்த 16 டீம்ஸை முடிச்சுட்டு நல்லபடியாக முடிச்சு போயிடலாம், மணி வந்து கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் 3 டேஸ் எடுத்துகிட்டு போகிறதுன்றது வந்து இது ஈஸி கிடையாது. இந்த 3 டேஸும் ஃபஸ்ட் நாள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்களோ எண்டு வரைக்கும் அதே மாதிரியே கொண்டு போன எஃபர்ட்ஸ் வந்து இட்ஸ் வெரி வெரி அன்பிலீவபிள். அது எல்லாருமே இது ஒருத்தர் 2 பேர்னால பண்ண முடியாது. இட்ஸ் அ டீம் எஃபெக்ட். அது வந்து எல்லாருக்கும் தெரியாது. ஸோ இதே மாதிரி எனக்கு ஏதோ நான் கேள்விப்பட்டேன், இதோட நிறுத்த போகிறாங்க அந்த மாதிரிலாம் ஏதோ கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபியூ டோர்னமெண்ட்ஸ் மட்டும் தான் இங்கே வந்து சென்னையிலேயே நல்ல டோர்னமெண்ட்ஸ் நடக்குது. ஸோ அதில் த ஒன் பெஸ்ட் டோர்னமெண்ட் இது டோர்னமெண்ட்டு. லைவாக இருக்கட்டும், இதில் எந்த இதுலேயும் இருக்கட்டும், யாருக்கும் வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு பிளேயரை ரெகக்னைஸ் பண்ணுற ஒரு டோர்னமெண்ட்டாக இந்த டோர்னமெண்ட் இருக்குது. நாட் ஒன்லி ஒரு காசை பற்றி யாரும் யோசிக்கல, ஒரு பிளேயர்ஸை எப்படி ரெகக்னைஸ் பண்ணணும், ஒரு எவர் கிரீன் பிளேயர்ஸாக நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, ஒரு யங் டீம் பிளேயர்ஸாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் பண்ணுறது இல்லை. அது ஒன்றுத்துக்கும் எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். ஸோ அதுக்கான எஃபர்ட்ஸை போட்டு நீங்கள் பண்ணும் போது இதை ஸ்டாப் பண்ணாதீங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் சைட்லேருந்து கான்ட்ரிபியூஷன் நாங்கள் வந்து கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ இதை நாங்கள் கீப் மூவிங் ஃபார்வர்ட் நீங்கள் பண்ணணுன்றது தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். எல்லாருமே கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள் டீமா. தேங்க்யூ பாய்ஸ். தேங்க்யூ ஃபார் வண்டர்ஃபுல் ஸ்பீச் ரிக்கினா. ஒரு பெரிய கிளாஸ் கொடுக்கலாங்க ரிக்கி. பா, இந்த கிரிக்கெட் வீரருடைய பேச்சு மெய்சில் இருக்கக்கூடிய வரிகளாக இருந்திருக்கு. கிறிஸ்டல் கிளியரா எல்லாத்தையும் தெளிவா பதிச்சிட்டாரு. தேங்க்யூ ரிக்கி பாய். And I would like to welcome Mr. Jiva Pollard from Team Chennai 96 on stage to have some speech. பெரிய கிளாஸ் கொடுக்கலாம். ஜீவா the opener. ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப்புக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் 2016 நினைக்கிறேன் செகண்ட் டோர்னமெண்ட் வந்து ஆடிட்டு இருக்கேன். ஒரு 9 வருஷமாக இந்த டோர்னமெண்ட் ஆடிட்டு இருக்கேன். ஒன் ஆஃப் த சென்னை பெஸ்ட் டோர்னமெண்ட்னா கைவிட்டு விரலிட்டு ஒரு 4 டோர்னமெண்ட் சொல்லிடலாம். ஆல்ரெடி ஒரு டோர்னமெண்ட் நின்றுடுச்சு, நீங்களும் நிறுத்த வேணான்னு ரொம்ப எங்கள் டீம் சார்பாக எனக்கு சொல்ல சொன்னாங்க. ஏன்னா இந்த வருஷத்தோட ஆல்ரெடி ஒரு டோர்னமெண்ட் உங்களுக்கு தெரியும், சபரி டோர்னமெண்ட்டு ரீசெண்ட் டேஸில் நடக்கலை. சென்னையில் வந்து நல்ல டோர்னமெண்ட்னா ஒன் ஆஃப் த விரல விட்டு எண்ணிடலாம். எதுக்கு அது விரல விட்டு எண்ணிடலாம்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கிரவுண்டு, பிச்சு, அம்பையரிங்கு, டைமிங்கு, கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு டிசிப்ளினாக ஒரு டோர்னமெண்ட் நடக்கும்னா ஃபஸ்ட்டு அந்த டோர்னமெண்ட் நடத்துறது டைமிங் டீம் கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ அது ஆர்கனைசர் எவ்வளோ டஃபாக அதை கொண்டு போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் டீம் டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் 3 டேஸ் வந்து சும்மா கிடையாது. லீக் மேட்ச் நடத்துறது சும்மா கிடையாது. ஒரு நாக் அவுட் டோர்னமெண்ட் வந்து நம்ம ஈஸியாக நடத்திட்டு போயிடலாம். ஒரு லீக் மேட்ச்சை 3 நாள் நடத்தணும்னா அந்த மேட்சோட டைமிங்கு எல்லா டீமும் கோஆப்ரேட் பண்ணணும், அந்த டீமை எல்லாரும் வர வைக்கணும். ஸோ அதுக்கு பேக்ரவுண்டில் நிறைய ஒர்க் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து ஒரு டீமை கூப்பிட்றதுலேருந்து அது ப்ரெசன்டேஷன் கொடுக்குறதுலேருந்து இந்த பெரிய ஒர்க் அது. ஸோ அதை நல்லபடியாக பண்ணியிருக்கீங்க. ப்ளஸ் ஒன் செகண்ட் இது இன்னொன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் என்ட்ரி கொடுக்கணும், எங்கள் என்ட்ரி கிடைக்கல. ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க.
அதுக்கப்புறம் கணேசன் எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கணேசனாக அவர் தான் நன்றி எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு. அவர் வாங்கி கொடுத்த ஒரு நல்ல நேரம் எங்களுக்கு ஃபஸ்ட் டோர்னமெண்ட்டு இங்கே ஒரு ரன்னர் வந்திருக்கோம். அது இந்த ரன்னர் அவருக்கு நாங்கள் இது பண்ணிக்கிறோம். அதேமாதிரி ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். த்ரூ விக்ரம் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு. எல்லாமே ஆல் ஸ்டார் டோர்னமெண்ட் எல்லாருமே நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். நல்லபடியாக 3 நாளுமே நல்லபடியாக நடத்தி முடிச்சிங்க. ஒரே ஒரு ரெக்வஸ்ட், எல்லா ரெக்வஸ்ட்டும் எதுவும் டோர்னமெண்ட் நிறுத்தாதீங்க. அவர் சொன்ன மாதிரி தான் என்ன சப்போர்ட் வேணும்னாலுமே எல்லார் சைட்லேயுமே இருந்து நாங்கள் பண்ணுறது தயார் தான். எல்லாருமே எங்களால் முடிஞ்சது எல்லாருமே டோர்னமெண்ட் ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் தேங்க்யூ ஜீவா, தேங்க்யூ ஸோ மச். பெரிய கிளாஸ் கொடுக்கலாம் ஜீவா. மச்சானே ஜீவா கப்போடு வாவா. ஆல்மோஸ்ட் ஒரு ரன்னர் கப்போட வந்திருக்காரு. சூப்பர் ஜீவா. On last announcement of the day, the big announcements from our side. So இந்த அவார்டை பிரசன்ட் பண்ணுறதுக்கு அன்பு அண்ணன் விஜயகாந்தன் அவர்களை முருகன் ஃபவுண்டேஷன் சார்பாக விஜயகாந்தன் அண்ணன் அவர்களையும் விக்கி அண்ணன் அவர்களையும் நாங்கள் இங்கே அழைக்கிறோம். உடன் இணைந்து கொள்ளுமாறு மதன் அண்ணன் இணைக்கிறோம். ஸோ 10 years எனக்கு வந்து பேசுறதுக்கு வார்த்தை கிடைக்காத மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய ஃபைட், ப்ரீவியஸ் டேஸ் சேசிங்காக இருக்கட்டும், ஃபைனலோட சேசிங்காக இருக்கட்டும், ஒரு கம்ப்ளீட் கிரிக்கெட் விளையாடி இன்னைக்கு டேவோட ஃபுல் கிக்கை வந்து அவங்களும் அனுபவிச்சு எங்களுக்கும் கொடுத்த ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போற அணியோட பெயர் வெப்ஸ்டார் ஃப்ரம் டீம் மெம்பர்ஸ் கேப்டன்ஸ் வந்திருக்க. டீம் வெப்ஸ்டார்ஸ் அணி கேப்டன் மற்றும் மெம்பர்ஸ் வந்திருக்க. வின்னர் ஆஃப் த டோர்னமெண்ட் வெப்ஸ்டார்ஸ் கேப்டன் சதீஷ் மற்றும் டீம்மேட்ஸை இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Champion of the also cricket club 2025 tournament Webster. Welcome on the board the Webster team. வெற்றி நாயகர்கள் இங்கே, இறுதிப் போட்டியில் கலக்கியவர்கள் இங்கே, கடைசி கட்டத்தை தனது கட்டத்தாக மாற்றிய திறமைசாலிகள் இங்கே, திறமை மிகுந்த நபர்கள் அனைவரும் இடத்திலும் இங்கே திறமையை பதிப்பிருக்கார்கள். இங்கே வெப்ஸ்டார், இங்கே கோப்பை, இங்கே வின்னர் டைட்டில் சாம்பியன், இங்கே சாம்பியன் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆல்சோ கிரிக்கெட் கப்புடைய ராக்கர்ஸ் இங்கே கலக்கி இருக்காங்க. கிராக்கர்ஸ் மத்தியில ஒரு பெரிய கிளாஸ் கொடுக்கலாம். வெப்ஸ்டார் from All Star champion 2025 season 10 இங்க வெப்ஸ்டார். இந்த வெற்றி கோப்பையை இணைந்து வழங்கிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வினர்ஸ் ஒரு சவுண்ட் கொடுக்கலாம். வினர்ஸ் ஒரு சவுண்ட் கொடுக்கலாம். சிங்கம் கர்ஜனை போல நல்ல ஒரு சவுண்ட் கொடுக்கலாம். ஓ போடலாம். ஓ போடுங்க தலைவா. ஓ போடுங்க வெப்ஸ்டார். ஓ போடுங்க தலைவா. சண்டிமலா பீட் போடுங்க. லாஸ்ட் மினிட் தான். ஒரு பெரிய பீட் போடுங்க தலைவா. அடி மச்சி சேட்டா. யாரா Okay, guys, thank you so much. We hope you enjoyed a lot.
கிரிக்கெட்டை சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க நம்புகிறோம். ஸோ இந்த சந்தோஷத்துக்காக தான் ஒரு மாதம் 2 மாதமாக கடுமையாக உழைச்சி உங்களுக்காக ஒரு டோர்னமெண்ட்டை கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒண்டர்ஃபுல் சப்போர்ட், த பிளேயர்ஸ், கேப்டன், மேனேஜர்ஸ், சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட பங்களிப்பும் ஒரே நேர்கோட்டில் இருந்திருக்கு. அதனால தான் இது பாசிபிள். அதே சமயம் இந்த டோர்னமெண்ட்டில் நிறைய நியூ பிளேயர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அவங்களோட கிரிக்கெட் கரியர் இன்னும் பெரிய அளவில் போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் விஷஸ் பண்ணிக்கிறோம் டீம் ஆல் ஸ்டார் சார்பாக. அண்டு கமெண்ட்ரி பாக்ஸ் முத்தண்ணனுக்கு நான் ஒரு முன்னாடி அனுப்பிக்கிறேன். இவர பெஸ்ட் கமெண்டேட்டர், ஒரு பெரிய கிளாஸ் கொடுக்கலாம். சென்னையுடைய சூப்பர் கமெண்டேட்டரா அண்ணன் முத்து அவர்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கலாம். கை தண்ணா தான் காசு தருவோம். இவர வெரி குட் இன்ஸ்பிரேஷன் அண்ணா. ஆல் தி வெரி பெஸ்ட். கமெண்டேட்டர் இது தப்பு கிடையாது, இதெல்லாம் கிடையாது. இந்த ஃப்ரேம்ல இருக்கிற அனைவரும் அப்படியே இருங்க. நான் வந்து ஒரே நிமிஷம் கடைசியாக ஒன்று பண்ணிட்டு போயிடுறேன். வின்னிங் கேப்டன் சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இல்லைன்னா நீங்க இருந்து எழுந்துக்கவே மாட்டேன். பேசி அவன் அப்பதான் போட்டோ. வேணாம் வேணாம் வேணாம். இப்போ உனக்கு பவரா இருக்க பக்கத்துல எல்லாம் இருக்கிறாங்க. பேசு. ஒரு படையை வச்சுக்கிட்டு நடுவில் தேங்க்யூ அப்படின்ற ஒரு வார்த்தை. நம்மளை ஆக்ட் பண்ணி விட்டாங்க, நான் வர முடியாம போயிட்டு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சரி பட்டு ஃப்ரீஸ் பண்ணி போட்டு போட்டோ எடுத்துருங்க. ஓகே பாய், போடு சாங்க. பதினோரு பேர்ல யார் நல்லா அடிச்சுக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க. போஸ்ட் பண்ணி கொடுத்து எனக்காக வாங்கி கொடுத்த அன்பு நண்பன் சுப்புக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஹலோ 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 கேட்கிறதா? பெத்தவங்க செஞ்ச புண்ணியம் தான் பிள்ளைகளை வந்து சேருமையா. உத்தமரு ரொம்ப வசந்தவரு என்ன பெத்தவரு. டீம் வெப்ஸ்டார் அணியினர் செந்தில் அவர்களுக்கு ஒரு ஓ போட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஒரே ஒரு ஓ தான் கிடைச்சிருக்கு மச்சான் அவனுக்கு. ஆக்சுவலி இவ்வளவு பெரிய படையை கண்ட்ரோல் பண்றது ஒரு சின்ன கேமரா ஒரு கொஞ்ச நேரம் ஃப்ரீஸ் பண்ணிருக்கு. வெரி ஹாப்பி கைஸ். அடுத்த டோர்னமெண்ட்ல பார்க்கலாம். and thank you so much SCR audios க்கு மிக இது ஒரு அச்சியமா நீங்க and TA live YouTube நேர்லை சார்பாக the chances கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை கன்வே பண்ணிக்கிறோம். thank you very much and so வெற்றி பெற இயலாத அனைவருக்குமே இந்த ஒரு இடத்துல thank you so much and நன்றிகள். யாராச்சும் சொல்ல தவறிவிட்டாலும் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். and ஏதாச்சும் தவறுகள் செய்திருந்தாலும் மன்னித்து கொள்ள அன்பு வேண்டுகோளை கேட்டுக்கொள்கின்றோம். thank you so much. thank you அண்ணா.
இங்கே அந்த வாய்க்கு இப்படி வருகுது தொண்டை, அது வலிக்குதா இல்லையா உனக்கு? இங்க லைட்டா வலிக்கிற மாதிரியே இருக்கு, உனக்கு வலிக்குதா அந்த மாதிரி? நான் கத்துறேன் சொல்கிறாங்க, அது எமோஷ்னல். ஸோ கத்துறது தான் என்னுடைய வேலையே. ஸோ அதனால் தொடர்ச்சியாக 30 மேட்சஸ் பேசியிருக்கோம். அதனால் இது எங்களுக்கு உங்களுக்கே தெரியும், பழகி போன ஒன்று, பிடிச்சி போன ஒன்று. நம்மளுடைய பசங்களுக்காக, நம்ம தமிழ்நாட்டு பசங்களுக்காக எவ்வளோ வேணால் பேச தயாராக இருக்கும் நம்ம எல்லாருமே. வாண்ட் டு டாக். தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு குரலாக இருக்கக்கூடிய பிகே அவருக்கு வந்து என் அன்பு தம்பிக்கு பெரிய விஷஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வரணும்னு சொல்லிட்டு 3 பேரோட இணைந்து ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. அதே போல் ஸ்பேஸ் கொடுத்தாங்க. நான் இந்த மேட்ச் பேசுகிறேன் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கினாங்க. ஸோ இங்கே கிரிக்கெட் பட்டாசு ஹரி அவருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. பாருங்கள், பவர் ஆன் ஆயிடுச்சு பாருங்கள். இன்னொரு நன்றி சொல்லிடலாம். அண்ட் எஸ்டிஆர் அண்ட் ஈவெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் மிஸ்டர் ரமேஷுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. சூப்பரான ஒரு ஆடியோஸுங்க. அதிர்ந்து, சும்மா அதிர்ந்து இல்ல, அதிரடிக்கார மச்சான். எங்க மச்சான் இருக்குன்னு தெரியல மச்சானுக்கு. ரமேஷ் நன்றி. எஸ்டிஆர் ஈவென்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் மிஸ்டர் ரமேஷுக்கு மிகப்பெரிய நன்றி பதிவு செய்து கொள்கிறோம். சூப்பரான ஒரு ஆடியோஸ் கொடுத்துருக்காங்க. அதிருது, சும்மா வேற மாதிரி அதிருது. ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே அதிருது. அதிரடிக்கார மச்சானே